bless you. God bless you. Shalom. Shalom, shalom, shalom. Thank you for joining us on this beautiful day. I am very excited to share this subject. This is not a positive talk. This is not a motivational talk. This is a way of life we must adapt ourselves to. This is what the Christ wants. So I want you to get very clear on this message, on how you think, how you approach life. That's very important. So stick to us, listen to the subject with the verses. God bless you. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை எடுத்துக்கொள்வோம். ரோமர் 8:28. ரோமன்ஸ் சாப்டர் 8:28. ஜஸ்ட் ஒன் வேர்ஸ். ரோமர் 8:28. வாசிக்க கேட்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. மீண்டும் ஒரு முறை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. பெண் இருந்தா சகலமும் அப்படின்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. And we know that all things work together for the good to those who love God, to those who are called according to his purpose. ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைய செய்தியின் தலைப்பு be optimistic. நம்பிக்கையுடன் இருங்கள். ஆமென். be optimistic. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்பிக்கையுடன் இருங்கள். சிரிச்ச முகத்தோட சொல்லுங்க, be optimistic. கைகளை வைங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இதில் உள்ள காரியங்களை நாங்கள் புரிந்து கொள்ளவும், அதை அறிந்து அதை பயன்படுத்தி சிறப்பான வாழ்க்கையை வாழ நீர் உதவி செய்யும். பொறுப்பெடுத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். ஷலோம் 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 ஷலோம். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு சப்ஜெக்ட் நம்ம பேச போகிற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி பர்ஸ்பெக்டிவ்னு ஒரு சப்ஜெக்ட் பேசணும். ஆமாம் இல்லையா? கண்ணோட்டம்னு சொல்லி ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் பயங்கரமான வித்தியாசம் இருக்குது ரெண்டுலேயும். நம்ம சொல்லலாம், பாஸ்டர் ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு இட்ஸ் அ சிமிலர் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். எஸ் இட் இஸ், பட் இட் ஹேஸ் அ ஹோல் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் டு ஈச் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெரிய வித்தியாசங்கள் இருக்குது. அதனால் முதல்ல இந்த பர்ஸ்பெக்டிவுக்கும் ஆப்டிமிஸ்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நம்ம பேசிடுவோம். ஷோ யூ வில் பி வெரி கிளியர் அபவுட் இட். அல்லேலூயா. பர்ஸ்பெக்டிவ்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் அன் அவேர்னஸ் தட் யூ நோ தேர் இஸ் அன் அதர் ஃபேஸ். அதாவது ஒரு பக்கம் மட்டும் இல்லை, இன்னொரு ஒரு பக்கம் இருக்கு அப்படின்ற ஞானத்தின் பெயர் தான் பர்ஸ்பெக்டிவ், கண்ணோட்டம். நான் சொல்ல வர்றது புரியுதாங்க? ஒரு பக்கம் மட்டும் இல்லை, இதுக்கு இன்னொரு பக்கமும் இருக்குன்னு அறிந்து கொள்வதன் பெயர் தான் கண்ணோட்டம். புரியுதா உங்களுக்கு? ஆனால் ஆப்டிமிசம் அப்படின்னா என்னன்னா, நான் 2 பக்கம் இருந்தாலும் ஒரு நல்ல பக்கத்தை மட்டும்தான் முடிவெடுத்து பார்க்க போகிறேன் அப்படின்றது தான் ஆப்டிமிஸ்டிக். நல்ல பக்கம்னு ஒன்று இருக்குல்லங்க, நல்ல பக்கம் கெட்ட 2 பக்கம் இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம், அது பேர் பர்ஸ்பெக்டிவ். ஆனால் இந்த நல்ல பக்கத்தை மட்டும்தான் நான் தேர்ந்தெடுப்பேன், அதை மட்டும்தான் நான் பயன்படுத்துவேன் அப்படின்றது பேர் தான் ஆப்டிமிசம். அல்ல இல்லையா? ஆப்டிமிஸ்டிக். பக்கத்தில் போய் சொல்லுங்க, ஆப்டிமிஸ்டிக். நம்பிக்கை ஆப்டிமிஸ்டிக். இன்னைக்கு அந்த சப்ஜெக்டை பற்றி தான் நம்ம பேச போகிறோம், ஆப்டிமிஸ்டிக். நீங்கள் ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும் வாழ்க்கையில், நியாயமாக பதில் சொல்லணும். ஏதோ ஒரு சம்பவம் நடக்குதுங்க, நடந்த உடனே அந்த சம்பவத்திற்கு தொடர்பான காரியங்களை நீங்கள் சிந்திக்கிறீங்க, கற்பனையை பயன்படுத்தி சிந்திக்கிறீங்க. அது 95% நெகட்டிவாக இருக்கா இல்லை பாசிட்டிவாக இருக்கா? நான் கேட்குறது புரியுதா? ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்ன்றதை நீங்கள் கற்பனை பண்ணுறீங்க. அந்த கற்பனை 95% நம்பிக்கை உள்ளதாக இருக்கா இல்லை நெகட்டிவாக இருக்கா? என்ன சிந்திக்கிறீங்கன்னு பதில் சொல்லுங்க, யோசிச்சு. 95% என்ன சிந்திக்கிறீங்க? நெகட்டிவிட்டி. பக்கத்தில் பார்த்து கோவமாக சொல்லுங்க, நெகட்டிவிட்டி. ஏங்க சிரிச்சிட்டே சொல்கிறீங்க? நெகட்டிவிட்டி. ஆப்டிமிசம்க்கு இன்னொரு ஆப்போசிட் என்ன தெரியுமா? பெசிமிஸ்டிக். தே கால் தம் பெசிமிஸ்டிக் பீப்புள். ஆப்டிமிஸ்டிக், பெசிமிஸ்டிக். இன்னைக்கு நம்ம எல்லாரும் பெசிமிஸ்டிக் பீப்புள். அதாவது கெட்டதை மட்டுமே தான் பார்ப்போமே தவிர நல்லதை நம்மளால் பார்க்கவே முடியாது. ஒத்துக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க.
ஆமேன். ஒத்துக்கணும், தவறை ஒற்றுக்கொள்ள வேண்டும். பெசிமிஸ்டிக் பீப்புள். தவறை திருத்திக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னைக்கு நம்ம அந்த அளவுக்கு டியூன் ஆயிட்டோம். என்ன பாஸ்டர் சொல்ல, இந்த பெசிமிஸ்டிக்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போது வீட்டிலேருந்து கிளம்புறீங்க, கால் தடிக்கிருச்சு, செருப்பு கொஞ்சம் பெருசாக இருக்குது, அவ்வளோதான் விஷயம். ஆனால் நம்ம என்ன யோசிப்போம், போகிற காரியம் நடக்காது போல, ஆண்டவருடைய சித்தம் இல்லை போல, போகிற வழியில் ஆக்சிடென்ட் ஆயிரும் போல, ஆண்டவர் நமக்கு தடைய போடுற. தீஸ் ஆர் கால்டு பெசிமிஸ்டிக், நெகட்டிவிட்டி. நான் என்ன கேட்குறேங்க, பெசிமிஸ்டிக்னா புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? நீங்கள் இப்போ பெசிமிஸ்டிக்காக இருந்தீங்கன்னு வைங்க, நம்பிக்கை, சந்தோஷம், தைரியம் எல்லாத்தையும் இழந்து பயம், துக்கம், சோகம் இதில் மட்டுமே தான் சூழ்ந்துருப்பீங்க. இன்றைக்கி முக்கால்வாசி பிரச்சனை அதுதாங்க. ஏன்னா we are all pessimistic people. எதை எடுத்தாலும் நெகட்டிவாக யோசிக்கிறது நம்மளுடைய கடமையாக போயிடுச்சு. இன்னைக்கு சும்மா உட்காந்து ஒரு பில்டிங்கை வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம், நம்மளை அறியாமலே இந்த பில்டிங் இப்போ வெடிச்சா என்ன செய்யறது? லிஃப்ட்டுக்குள்ளே ஏறி லிஃப்ட்டுக்குள்ளே ஏறினோடனே லிஃப்ட் நின்றுச்சுன்னா, இதுக்கு தான் கண்ட இங்கிலீஷ் படமும் பார்க்கக்கூடாது. ஃபைனல் டெஸ்டினேஷன் பார்த்துட வேண்டியது, அதை பார்த்துட வேண்டியது, எல்லாத்தையும் பார்த்துட்டு இது நடந்துருமோ, அது நடந்துருமோ, அது போயிருமோ, இது போயிடும். சில பேர்லாம் ரொம்ப கற்பனையிலையும் சிறந்த கற்பனையாளர்கள். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனே மிஞ்சினவர்கள். ஆட்டோ ஒரு டேர்னிங்கில் திரும்ப ஆட்டோ இப்போ கவுந்துருச்சுன்னா, சாப்பிட்ட சாப்பாடு செரிக்காமல் நெஞ்சு அடைச்சிருச்சுன்னா, அப்படின்னு இருக்கீங்க உங்களுக்குள்ளேயே. இப்போ என்னமோ ஆடுகள் மாதிரி நீங்கள் இப்போ தோல் போர்த்தி கொண்டு சபையில் உட்கார்ந்துருக்கிறீங்க. ஒத்துக்கங்க, we are pessimistic people. There are no arguments about it. எதை எடுத்தாலும் நெகட்டிவிட்டி. நான் என்ன கேட்குறேன், இப்போ நீங்கள் நெகட்டிவாக யோசிக்கிறீங்களாங்க, நெகட்டிவாக அது நடந்துருச்சா? நான் கேட்குறது புரியுதா? இப்போது ஆட்டோவில் போகிறீங்க, ஆட்டோ இப்போ கவுந்துருமோ அப்படின்னு யோசிக்கிறீங்கல்ல, அது நடந்ததை யோசிக்கிறீங்களா இல்லை நடக்க போகுதுன்னு யோசிக்கிறீங்களா? நடக்க போகுதுன்னு யோசிக்கிறீங்க. அப்போ அது இன்னும் நடக்கலை, கற்பனை தான் பண்ணுறீங்க. அப்படி கற்பனை செய்கிற நீங்கள் இது ஏன் நல்லா இருக்கக்கூடாது, நான் சேஃபாக போய் இறங்கிடுவேன்னு ஏன் யோசிக்க மாட்டேன்றீங்க? புரியுதா நான் சொல்கிறது? 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு 2 ஆப்ஷன் இருக்குன்னு. அது பேர் கண்ணோட்டம், பெர்ஸ்பெக்டிவ்ல தெரிஞ்சிருச்சு 2 ஆப்ஷன் இருக்குன்னு. இதில் ஏன் எப்பவும் பெசிமிஸ்டிக்காக இருக்கணும்னு நான் கேட்குறேன். ஏன் ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கக்கூடாது? நம்ம இன்னைக்கு சூஸ் பண்ணுறது பெசிமிஸ்டிக். அதாவது நடக்காத விஷயத்த நம்ம யோசிக்கிறோம், அது ஏன் நெகட்டிவாக யோசிக்கணும்னு கேட்குறேன். ஏன் பாசிட்டிவாக யோசிக்கக்கூடாது? என்ன தப்பு? நான் கேட்க வர்றது புரியுதா இல்லையா உங்களுக்கு? புரிஞ்சா ஆமாம் சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். புரியுதா உங்களுக்கு? திரும்பவும் நான் சொல்கிறேன், நல்லா கவனிக்கணும். ஒரு விஷயம் நடக்கலை, அதை நீங்கள் கற்பனை பண்ணுறீங்க. அது ஏன் நெகட்டிவாக இருக்கணும், ஏன் பாசிட்டிவாக இருக்கக்கூடாதுன்றது தான் என் கேள்வி. அல்லேலூயா. எப்படி, என்ன பாஸ்டர் சொல்ல வரீங்க அப்படி? ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு பொருள் ஆசைப்பட்டு வாங்கணும்னு ஆசைப்பட்டு போகிறீங்க. இந்த கடையில் தான் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். போனால் அந்த பொருள் தீர்ந்துருச்சு. உடனே நம்ம என்ன யோசிப்போம்? நம்ம விருப்பப்பட்டது இந்த வாழ்க்கையில் ஜென்மத்தில் எதுலேயும் கிடைக்காது. கிருபைன்றாங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அதுவே பெசிமிஸ்டிக்காக யோசிக்கிற நீங்கள் ஆப்டிமிஸ்டிக்காக இப்படி யோசிக்கலான்னு நான் சொல்கிறேன். நீங்கள் போகிறீங்க, அந்த ப்ராடக்ட் வித்துருச்சு. ஒருவேளை ஆண்டவர் இதோட நல்ல ப்ராடக்டை நம்மளுக்கு வைக்கிறதுக்காக தான் இதை வித்துட்டார் போல அப்படின்னு ஏன் யோசிக்கக்கூடாது? நான் என்ன கேட்குறேன், இப்போ ஒரு சாப்பாடு ப்ராடக்ட் தான் வாங்க போயிருக்கீங்க, அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அந்த எக்ஸ்பைரியை தூக்கி வெளியில் போட்டாங்க. ஆண்டவர் நீங்கள் வந்து வாங்க போகிறீங்கன்னு தெரிஞ்சே அங்கே வேலை செய்கிறவங்க மூளையில் கொஞ்சம் வேலை பார்த்து அவங்களுக்கு அந்த நேரத்தில் போய் அதை பாக்கெட்லாம் கிளியர் பண்ணி வெளியில் வீசும்படி செஞ்சிட்டாரு. இது யாருடைய நல்லதுக்காகன்னு கேட்குறேன். உங்களுடைய நல்லதுக்காக அவர் செஞ்சிட்டார். ஆனால் நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம்? ஆண்டவருக்கு என் மேலே விருப்பமே இல்லை போல, ஜோம் பண்ணிட்டு போன கடையில் இது வேணும்னு ஜோம் பண்ணிட்டே போனால் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கல. ஆண்டவர் கேட்டிருக்கார். ஏன்னா காலையில் எந்திரிக்கும் போது நீங்கள் என்ன ஜோம் பண்ணீங்க தெரியுமா? இந்த உடல் சுகம் எல்லாத்தையும் நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கங்க.
அதை சாப்பிட்டா உங்கள் உடல் சுகம் மோசமாக போயிடும்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால் நீங்கள் கேட்டதை ஆண்டவர் செஞ்சாரா இல்லையா? செஞ்சாரா இல்லையா? செஞ்சிட்டார். ஆனால் நம்ம இன்னைக்கு எப்படி அதை எடுத்துக்கிறோம்? ஆண்டவருக்கு என் மேலே விருப்பம் இல்லை, ஆண்டவர் என்னை நேசிக்கல, நான் ஜெபிக்கிறது எதுவுமே நடக்காது. நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் ஒன்று இருக்குது. நான் ஜெபிச்சா ஆண்டவர் கேட்கவே மாட்டார். யார் சொன்னால்? கேட்காம தான் நீங்கள்லாம் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்களான்னு நான் கேட்குறேன். நான் ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்கவே மாட்டார் பாஸ்டர். அப்படியா? கொஞ்சம் எங்கே உட்காந்துருக்கீங்க, என்ன லெவலில் இருக்கீங்க, எங்கள் வீட்டில் தங்கியிருக்கீங்க, சொந்தங்கள் எப்படி இருக்குது, இதெல்லாம் யோசிச்சு பார்த்து இப்போ பதில் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆண்டவர் நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்குறாரா இல்லையான்னு கொஞ்சம் பதில் சொல்லுங்கள் பார்ப்போம். எனக்கு கேட்குறாரா? 100% கேட்குறார். நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு 91 சொல்கிறீங்கங்க. 91 என்னெல்லாம் வருது? 91 சொல்ல மறந்துட்டீங்களா? 91 சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், நான் கர்த்தரை நோக்கி நிறை அடைக்கலும் என் கோட்டை என் தேவனா நம்பியிருக்கார் என்று சொல்லுவேன். வேடருடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்பு வைப்பார். இப்போ நீங்கள் ஆசைப்பட்ட சாப்பாடில் கொள்ளை நோய் இருக்குது. அதை ஆண்டவர் நீங்கள் ஜெபம் பண்ணனால அதை விலக்கிட்டாரு. நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே போய் அதை தேடுறீங்க, அது அங்கே இல்லை. இப்போ ஆண்டவர் நல்லது செஞ்சுருக்காரா மோசமானது செஞ்சுருக்காரா? மிக நல்லதை செஞ்சுருக்கார். அப்போ அதை எப்படி எடுத்துக்கலாம்? ஓகே, இன்னைக்கு இல்லைன்னா ஆண்டவர் நல்ல ப்ராடக்டாக நமக்கு வச்சுருக்கார் போல, இன்னைக்கு கிடைக்கலன்னா நாளைக்கு வச்சுருக்கார் போல, இன்னைக்கு தோத்தா நாளைக்கு ஜெயிப்போம் போல. ஏன் அந்த அப்ரோச் பண்ணக்கூடாதுன்றதான் இன்னைக்கு என் செய்தி. இன்னைக்கு அதான் செய்திங்க. ஏன் ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கக்கூடாது? நிறைய பேர் சொல்லுவாங்க ஆப்டிமிஸ்டிக்காக இருந்து என்ன ஆக போகுது? ஆஸ் அ மேன் திங்கத் இன் ஹிஸ் ஹார்ட் சோ இஸ் ஹி அப்படின்னு சாலமன் வந்து ப்ராபப்ஸில் எழுதியிருக்கார். ஒரு மனுஷன் தான் சிந்தையில் என்ன நினைக்கிறானா அதன்படியே இருக்கிறான் அப்படின்னு. அப்போ பாசிட்டிவாக இருக்க பாசிட்டிவான விஷயங்கள் நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதா? நல்லதே எதிர்பார்த்தா நல்லது நடக்குமா நடக்காதா? நிச்சயம் நடக்கும். அதுல நடக்கிற நன்மையை நம்ம பார்க்க தவறிடுறோம். புரியுதா உங்களுக்கு? நடக்கிற நன்மையை நீங்க பார்க்க தவறீங்களே தவிர நன்மை நடக்கலன்னு அர்த்தம் கிடையாது. தேவன் ஒரு வாசலை பூட்டுறாருன்னா நம்ம வந்து அதை சோகமா இன்னைக்கு எடுத்துக்கிறோம். ஆண்டவர் நமக்கு இந்த வாசலை நமக்கு திறக்கலன்னு. அந்த வாசலை பூட்டினதுனால தான் உங்க உயிர் பாதுகாக்கப்படும்னா அது நல்லது தானேங்க? நல்லதா இல்லையா? அதில் உள்ள ஒரு விஷயம் நடக்குன்னா அதில் உள்ள நன்மையை பார்க்கறதுல என்ன தப்புன்னு நான் கேட்குறேன். பக்கத்தில் பார்க்க கேளுங்க, என்ன தப்பு சிஸ்டர்? நடக்கிற விஷயத்துல நன்மையை பாருங்க அப்படின்னு சொல்லுங்க. நடக்கிற விஷயத்துல நன்மையை பாருங்க. என்ன பாஸ்டர் சொல்ல வரீங்க? அப்படி நைட்டு சாப்பிட்லான்னு நைட்டு மதியானம் பிரியாணி செய்கிறீங்க. நைட்டு ஒரு மாதிரி அப்படியே ஃபுல்லாகவே இருக்குது, சாப்பிட முடியாமல் அப்படியே. உடனே யோசிச்சிடுறதா கொலஸ்ட்ரால் ஏறிட்டோ, நெஞ்சு அடைக்குதோ, சீக்கிரம் போய் சேர்ந்துருவனோ அப்படின்னு யோசிக்காம, சரி ஏதோ உடம்புக்கு ஆண்டவர் சரி பண்ணுறார், இன்னைக்கு நைட்டு ரெஸ்ட் கொடுத்துருக்கார், சாப்பிடாம போய் படுத்துருங்க. மனசும் நிம்மதியாயிரும், பாடியும் கிளியர் ஆயிரும். ஓகே ஆயிடுச்சா இல்லையா? ஆணிச்சா இல்லையா? ஆனால் நீங்கள்லாம் வந்து மகா மேதைகள். அதாவது நீங்களே காவியமும் கவிதையும் எழுதி மரணத்திற்கு நீங்களே ஆண்டவருக்கு வந்து வழிவகுத்துருவீங்க. இதான் உண்மை. நீங்கள் நம்பலைனாலும் இதான் உண்மை. ஏன்னா எப்போ பாரு பெசிமிஸ்டிக், எப்போ பாரு நெகட்டிவிட்டி. ஏன் உங்களுக்கே போர் அடிக்கலையாங்க? உங்களுக்கே போர் அடிக்கலையான்னு கேட்குறேன். எதை எடுத்தாலும் நெகட்டிவிட்டி, அதை எடுத்தால் இதை எடுத்தா நெகட்டிவிட்டி, அதை எடுத்தா நெகட்டிவிட்டி, இப்படியா அப்படியா. இதில் பழியெல்லாம் தூக்கி யார் மேலே போட்டுடுறீங்க? இன்னைக்கு தேவன் மேலே போட்டுடுறீங்க. ஆண்டவர் என் ஜபத்தை கேட்கல, ஆண்டவர் நான் கேட்டதை தரல. நீங்கள் கேட்டது 1 BHK வீடு, ஆண்டவர் தரேன் இருக்கிறது 3 BHK வீடு. எது வேணும்? 60க்கு 40 போதும் பாஸ்டர்னீங்கன்னா வச்சுக்கிட்டு அழுங்கன்னு விட்டுருவார் ஆண்டவர். அங்கேயே உட்காந்து அழுதுகிட்டே இரு, நீ திருந்த மாட்டேன்ருவார். பாசிட்டிவிட்டி பார்க்குறதுல என்ன தப்புன்னு நான் கேட்குறேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு அது வர மாட்டேங்குதுங்க. கேட்டால் நாங்கள் வந்து ரியாலிட்டியை பேஸ் பண்ணி இருக்கிறோம். we are going with the flow. ரியாலிட்டியில் என்ன நடக்குதோ நாங்கள் அப்படியே ஏற்றுக்கிறோம். that is absolute madness. that's not how life works. அப்படி இருந்தீங்கன்னா உங்களால் ஜெயிக்கவே முடியாது. நான் சொல்கிறேனே 100% you will not win. I can guarantee you. நான் லைஃப்பை இருக்கிறபடியே நான் எடுத்துக்கிறேன். I can live by the senses, I can live by the emotion. you will never succeed in your life. நடக்கிறதுன் படியே நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னா உங்களால் ஜெயிக்கவே முடியாதுங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேங்க பாருங்க. ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க, திடீர்னு சைக்கிளில் வந்த தம்பி மேலே மோதுற மாதிரி வந்துட்டாப்புல. கோவப்பட்டு நீங்கள் திட்டுறீங்க.
அடுத்த நிமிஷம் அவன் தப்பை திருத்தி கொண்டு டக்குன்னு சாரி கேட்டுட்டா மனசு இழகிறதா இல்லையா? இழகிறதா இல்லையாங்க? அந்த இழகிறதுக்கு முன்னாடி என்ன நமக்கு இருந்தது? இவன்லாம் நல்லா இருப்பானா, நாசமாக போயிடுவான், இவன் சந்ததியே விளங்காமல் போயிடும். கோபம் நமக்கு பயங்கரமாக வரும். பழைய ஏற்பாட்டில் உங்களுக்கு கட்டளைகள்லாம் இல்லைன்னா கொண்டு போட்டுருவோம். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நிறைய பேரை கொல்லாததுக்கு என்ன காரணம்? கொல்லக்கூடாதுன்னு போட்டிருக்கு, 10 கட்டளை போட்டிருக்கா இல்லையா? போடலைன்னா போட்டிருப்போமா இல்லையா? சொல்லுங்க. ஆமாம், எங்கள் அம்மாலாம் தலையை ஆட்டுறாங்க பாருங்க. போட்டிருப்போம். ஆமாம், ஆனால் செய்ய மாட்டோம். ஆனால் அந்த அளவுக்கு கோவம் வருதா இல்லையா? சமயம் அவனை பார்க்கும் போது அவன் மோசமானவன், வேணும்னுக்குனே இடிக்க வந்துட்டான்னு தோன்ற நமக்கு மன்னிப்பு கேட்டே பாவம் போல இருக்கான் அப்படின்னு மனசு மாறுதா இல்லையா? மாறுதா இல்லையாங்க? இன்ஸ்டண்ட்டாக மாறுதா இல்லையா? இப்படின்றதுக்குள்ளே மாறுது. அப்படி இருக்க சமயத்தில் நெகட்டிவிட்டி தான் உண்மைன்னு எப்படி நீங்கள் நம்புறீங்கன்னு நான் கேட்குறேன். ஐயோ இதுதான் பாஸ்டர், நெகட்டிவாக தான் நடக்கும்னு யார் சொன்னால்? ஏன் பாசிட்டிவிட்டி நடக்கக்கூடாது? ஏன் பாசிட்டிவாக காரியங்கள் நடக்கக்கூடாது? ஏன் தேவன் உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்யக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். நம்மளே ஏன் தடையை போடணும்னு கேட்குறேன். நான் கேட்க வர்றது புரியுதாங்க? பால் தட்டினா தட்டிட்டு போகுது. பால் சூட வச்சுட்டீங்க, கெட்டு போயிடுச்சு. அதனால ஆண்டவரே என்ன பண்ணிட்டாரு? பொங்கி உழுவ வச்சுட்டாரு. அதுக்கு உடனே புலம்புறதா? இந்த வீட்டில் எதுவும் உருப்படி கிடையாது, இந்த மனுஷனை கட்டி. பால் பொங்குனதுக்கும் அந்த ஆளுக்கு என்ன சம்பந்தம்? நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு? தமிழில் தானே பேசுகிறேன். இப்படி ஊங்கோட்டுங்க, அப்போ தான் பேசுகிறவருக்கும் நல்லா இருக்கும். பால் பொங்கி விழுந்ததுக்கும் பிள்ளைக்கு என்ன சம்மந்தம்? இந்த எருமை மாட்டெலாம் பெற்று வளர்த்து நான் என்னத்தை கண்டேன்? பாலுக்கும் எருமை மாடுக்கும் என்ன வித்தியாசம், என்ன சம்மந்தம்னு நான் கேட்குறேன். நெகட்டிவிட்டியே சரி, இது இல்லைன்னா ஆண்டவர் நல்ல இதை நமக்கு தராரு போல அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியதானே? அதை குடிச்சு உங்கள் உடம்பு மோசமாக போகிறதுக்கு பதிலாக அது சிந்தினது நல்லது தானேங்க? நல்லதா இல்லையா? ரெண்டாவது டிராஃபிக். அதுதான் நல்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள். எனக்கு பயங்கர கோவம் வரும் வண்டி ஓட்டும் போது. ஏன்னா சில பேர் அப்படி வண்டி ஓட்டுவாங்க, நமக்கு அப்படி கடுப்பாக வரும். ரொம்ப நேரம் நிறைய தடவை என்ன ஆயிருக்குன்னா, நான் காரில் போயிட்டுருப்பேன், எனக்கு முன்னாடி ஒருத்தர் போவாப்புல. அவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எவனுமே இருக்க மாட்டான். ஆனால் அவர் அப்போ தான் ஆமையின் வடிவத்தில் போயிட்டுருப்பார். அப்படியே ஆரனை அடித்து சைடில் ஒதுங்கி முறைச்சி பார்த்து, ஆனால் இப்படி யோசிங்க, நம்ம அப்படி போகும்போது திட்டுறோம், ஏன் தான் அப்படி இருக்கானா, அப்படி இருக்கானா, இப்படி இருக்கானு திட்டிடுறோம். ஒருவேளை அவர் போக வேண்டிய இடத்த, அந்த பொறுமையாக போக வேண்டியதை நவுந்து நீங்கள் சீக்கிரம் போய் அங்கே ஆக்சிடெண்ட் ஆயிருந்தா, அதனால் தேவன் என்ன செய்வார்? அவர் மனசில் ஏதோ ஒரு எண்ணத்தை போட்டு கார் ஓட்டுறதே மறந்து அவர் வேணும்னுக்குனே பொறுமையாக ஓட்டுற மாதிரி செஞ்சு உங்களை ஆக்சிடெண்ட்லேருந்து காப்பாற்றுவார். அதை ஏன் அப்படி பாசிட்டிவாக எடுத்துக்க கூடாது? எங்கேயாவது ஸ்லோவாகுதா, சரி ஸ்லோவாக போவோம். ஏன் பறந்துட்டு போய் அப்படி சார் அப்படின்னு நிற்கணும்? நின்று நீங்கள் என்னத்தை எத்தனை வருஷம் அனுபவிச்சிங்க? எத்தனை பேர் இப்போ ஆர்மி மெடல், இப்போ போலீஸ்லாம் போட்டிருப்பாங்கல்ல, போலீஸ் ஆர்மிலாம் மெடல் குத்திருப்பாங்கல்ல, எத்தனை பேர் இப்போ அப்படி மெடல் குத்திருக்கீங்க? அப்படி ஆளாக போய் நின்னோம், பரிமாறுறதுல ஆளாக நின்னோம், நாங்கள் முதல்ல போய் பங்க்சுவாலிட்டியாக நின்னோன்னு எத்தனை பேர் இங்கே மெடல் கொடுத்திருக்கீங்க? காமிங்க பார்ப்போம். மெடல் அப்படி எதுவும் வச்சுருக்கீங்களா? சீக்கிரம் போனாலும் அவங்க குறை பேச தான் போகிறாங்க, லேட்டாக போனாலும் பேச தான் போகிறாங்க. அதுக்கு நம்ம பொறுமையாக போயிட்டு போயிடலாம்ல, போகலாமா இல்லையா? அதுக்குன்னு நான் உங்களை வண்டியை 20லே இப்படி தள்ளிட்டே போங்கன்னு நான் சொல்லலை. போக வேண்டிய இடத்துல போங்க, லேட் ஆனிச்சா அதையும் நல்ல விதமாக எடுத்துகிட்டு போங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நான் அதுக்கு டென்ஷன் ஆகி பிபி ஏறி அப்புறம் 60-70 வயசில் என்ன வந்துடும்? நரம்பு தளர்ச்சி வந்துடும். அப்புறம் உஸ்தாத் சக்கீர் ஹுசைன் தான் 70 வயசுலேயே தபையில் ஒன்று கொடுத்தா விளாண்டுருவாங்க. எதுக்கு? பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போவோம். லேட்டானா பாசிட்டிவாக எடுங்க, ஓகே, ஆண்டவர் ஏதோ ஒரு நன்மைக்காக லேட்டாக போக செய்கிறார். ஒரு இதில் நல்ல விஷயமும் இருக்குது. என்ன தெரியுமாங்க? இப்படி யோசிங்க, உங்களை ஒரு இடத்துல அவமானப்படுத்திட்டாங்கங்க. இப்போ அந்த அவமானப்படுத்துகிறவர் வர லேட் ஆகுது.
அவர் முன்னாடி நீங்கள் போய் இறங்குறத ஆண்டவர் பார்க்க வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ என்ன செய்கிறார்? நீங்கள் வேக வேகமாக போகிறீங்க. ஆண்டவர் உங்களையும் பொறுமைப்படுத்தி அவரையும் கரெக்டான சமயம் வர வச்சு உங்களை கார்லேருந்து இறங்குறதையும் பார்க்க வச்சு தான் உங்களை எவ்வளோ ஆசீர்வச்சிருக்காருன்னு அவருக்கும் காமிச்சு உங்கள் தலையை அங்கே உயர்த்துறதுல என்ன தப்பு? செய்யலாமா இல்லையா? நீங்கள் என்ன ஜோம் பண்ணுறீங்க? வாரத்துக்கு வந்து வாரம் வந்து வாளாக்குன இடத்துல நீ என்னங்க சொன்னீங்க? தலையாக்குங்கன்னு ஜோம் பண்ணுறீங்க. தலையை ஆக்கலான்னா அந்த இடத்துல ஏன் கோவப்படுறீங்க? நீங்கள் ஆண்டவரை செய்ய விடுங்க, பாசிட்டிவாக எடுத்துக்கங்க எல்லாத்தையும். இங்கே வசனம் இன்னைக்கு அதான் படித்தோம். சகலமும் எல்லாம் பால் சிந்துறதும் நன்மைக்கு ஏதுவாக தான் அமைகிறது. புரிஞ்சுக்கணும், பெசிமிஸ்டிக்காக இருக்கக்கூடாது. அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிங்க நாச்சிக்கா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். நம்மெல்லாம் அழைக்கப்பட்டவர்களாங்க? அழைக்கப்பட்டவர்களா? யாரெல்லாம் இந்த உலகத்தில் அழைக்கப்பட்டவர்கள்? கிறிஸ்தவர்கள், பைபிளை தூக்குனவங்க, ஞானஸ்தானம் எடுத்து ரம்யாவிலேருந்து யோசேப்பா மாறினவங்கள்லாம் வந்து அழைக்கப்பட்டவர்கள் கிடையாது. தாயின் கருவறையில் தோன்றதுக்கு முன்பே இவருக்கு ஒரு ஜீவனை கொடுத்து இவர் அந்த உலகத்துக்கு அனுப்போன்னு சொல்லி தேவன் சிந்தித்த எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள். அப்படியானால் இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் அழைக்கப்பட்டவர்கள். மேற்கொண்டு வாசிங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். அன்பு, எல்லாரும் அன்பு கூறுறீங்களா தேவனுக்கு? தேவன் மேல அன்பு இருக்கா? புறஜாதிக்கும் தேவன் மேல அன்பு இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கு. ஓகே, மேற்கொண்டு வாசிங்க. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அறிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு அதுதான், சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று எவ்ரிதிங்னு இருக்குங்க, ஆல் திங்ஸ் இருக்குங்க. அங்க பிராக்கெட் இல்லை. தேவனுடைய சித்தத்தின்படி நடந்தா உங்களுக்கு நடக்கும், தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு இல்ல. சகலமும் அங்கதான் தவறிடுறோம். இன்னைக்கு தீமை நடந்தாலும் அதுவும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் தேவன் வாக்கி செய்கிறார். இப்ப கொஞ்சம் யோசிங்க. இப்ப என்னைய கொஞ்சம் பாருங்க, இந்த கதையை கொஞ்சம் யோசிங்க. கனவு வருதுங்க, தான் தகப்பன், தாய், சகோதரர்கள் எல்லாம் காலில் விழுந்து வணங்குற மாதிரி கனவு வருதுங்க. இப்போ யோசிங்க, யோசேப்பு அங்க அனுப்பப்பட்டு ஜெயில அடைக்கப்படலைன்னா இதெல்லாம் நடந்திருக்குமான்னு யோசிங்க. நடந்திருக்குமாங்க? என்ன நடந்திருக்கும்? கடைசி வரைக்கும் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு தான் சகோதரர்கள் கீழே அப்படியே இருந்திருப்பாரு. கனவு நிறைவேறி இருக்காது. ஆனா சகோதரர்களுடைய மனசை கடினப்படுத்தி அவரை குழியில தூக்கி போட்டு அப்புறம் பார்வோன்களுக்கு அவங்களுக்கு எகிப்தியர்களுக்கு வித்து போத்திபார் இடத்துல அசிங்கப்பட்டு அங்கேருந்து ராஜா இடத்துக்கு போய் ராஜா இடத்துலையும் நண்பர்கள் மறந்து அந்த மறந்த இடத்துலையும் ராஜாவுக்கு ஒரு தேவையை உண்டாக்கி யோசேப்பு அந்த இடத்துல கொண்டு போய் இவன் நல்ல ஞானமாக இருக்கான், இவனை எனக்கு அடுத்தபடியாக வைங்கன்னு சொல்லி அடுத்தபடியாக ராஜாவை வச்சு ஏற்ற சமயத்தில் கொண்டு வந்தாரா இல்லையாங்க? நடந்ததா இல்லையா? இதில் நன்மை இருக்கா இல்லையா? இதில் எப்படி நன்மை இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்களேன். போத்திபார் வீட்டில் அசிங்கப்பட்டது நன்மையா மோசமானதா? என்னைய கேட்டிங்கன்னா 100% நன்மைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா போத்திபாருக்கு பிடிச்சி அந்த மனைவிக்கு இவர் வந்து நல்ல வேலைக்காரனாக இருக்கான்னு சொல்லியிருந்தா ராஜாவுடைய ஜெயில் செல்லுக்கு போயிருக்கவே முடியாது, ராஜாவும் ஆயிருக்க முடியாது. கடைசி வரைக்கும் என்னவா இருந்திருப்பாரு? போத்திபார் வீட்டில் தோட்டக்காரனாக இருந்திருப்பார். ஆமாவா இல்லையா? ஒத்துக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. அங்கேருந்து கொண்டு போய் அங்கே விடுறாங்க. சரி, அந்த ஜெயிலில் இருக்காரு. அங்கே 2 நண்பர்கள். அந்த 2 நண்பர்கள் யாருங்க? ஹை போஸ்டில் உள்ளவனுங்க, ராஜாக்கு இது ஊற்றி தரவனுங்க, செக் பண்ணுறவனுங்க. அவனுங்க 2 பேர் ஒரு தப்பு செஞ்சு அங்கே வரானுங்க. அப்போ இவரை பற்றி நல்ல ஒரு அபிப்பிராயம் கிடைக்கிது. அப்போ இவர் சொல்கிறாரு, ராஜாட்ட என்னைய பற்றி சொல்லுங்கன்னு. அவங்க போன உடனே சொல்லியிருந்தா என்ன இருக்கும்? என்ன ரெக்கமெண்டேஷனான்னு தூக்கி இவங்க 2 பேரும் திரும்ப அடித்து போட்டிருப்பானுங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? நீ ஜெயிலில் இருந்து வந்திருக்க, அப்படிதான் நீ பேசுவ, அதனால இதெல்லாம் இயல்புன்னு தட்டி விட்டுருப்பானுங்க. ஆனால் அவனை மறக்க செஞ்சு ராஜாக்கு சரியான ஒரு தேவை வரும்பொழுது அவனுக்கு ஞாபகப்படுத்தி அவன் தான் சொல்கிறான். நண்பர்கள் மறக்கலை, கரெக்டான சமயத்தில் அவனுக்கு ஞாபகம் வந்து சொல்கிறான். யோசேப்புன்னு ஒருத்தன் இருக்கான், அவன் கனவெல்லாம் இப்படி இது பண்ணி கணிச்சு சொல்லுவான், அவனை கொஞ்சம் நீங்கள் கூப்பிடுங்க. அது நன்மையா இல்லையாங்க? அப்போ அவன் மறந்தது நன்மை தானே? போத்திபார் வீட்டில் தவறு நடந்ததும் நன்மை தான், நண்பர்கள் மறந்ததும் நன்மை தான். ஏற்ற சமயத்தில் எல்லாம் நன்மையாக மாறினுச்சா இல்லையா?
மாறுச்சா இல்லையாங்க? சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சா இல்லையா? இது எல்லாம் எங்க நடக்குது அப்படின்னா நன்மையை நம்ம பார்க்கறது இல்லைங்க. அதனாலதான் இன்னைக்கு செய்தி என்னன்னா, நம்பிக்கையோட இருக்கணும், நம்பிக்கையை கைவிட்டுறக்கூடாது. இன்னைக்கு வளர்ற பிள்ளைகள் நம்பிக்கையை ஈஸியா கைவிட்டுறாங்க. த சோ கால்டு ஜென்சி, த இன்டெலிஜென்ட் அண்ட் தி என்லைட்டன்ட் ஒன்னு தங்களே நினைச்சுக்கிறாங்கல்ல. த மோஸ்ட் இடியாட்டிக் ஜெனரேஷன் எவர் கன்சிடர் themselves of not winning anything. They consider themselves as losers and failures. இன்னைக்கு உள்ள பிள்ளைங்களை நீங்க போய் பாருங்க, ஒரு சின்ன எக்ஸாம் தோத்துட்டா சூசைட் பண்ணிடுறான். என்ன எக்ஸாம் தோத்தா என்ன? நம்மளாம் தோக்காத எக்ஸாமா? நம்மளாம் தோக்காத எக்ஸாமா? நாலாப்பு பார்த்துட்டு வந்து உட்காந்துருக்கோம், இங்க 8 ஆப் அடிச்சுட்டு வந்திருக்கோம். நம்ம படிக்காத எக்ஸாமா? நம்ம நம்பிக்கையை விட்டுட்டோமா? நம்ம வீட்டில் வாங்காத பேச்சாங்க? வீட்டில் வாங்காத பேச்சான்னு நான் கேட்குறேன். என்ன பிரபலமான பேச்சை வாங்கியிருக்கோமா இல்லையா? நீ படிச்சு ஒன்றும் கிழிக்க வேண்டாம், போய் மாடு. அப்போவே யோசேப்பான அழைப்பு நமக்கு வந்திருக்கு, தாவீதோடைய அழைப்பு வந்திருக்கு. நம்ம ஏற்காமல் விட்டு விட்டோம், என்ன செய்வது? வாங்கியிருக்கோமா இல்லையா? நம்மளாம் உடனே போய் சூசைட் பண்ணிட்டோமா? சூசைட் பண்ணிட்டோமான்னு கேட்குறேன். இப்போ உள்ள ஜெனரேஷன் அப்படி இருக்கு. they give up so easily. They just display themselves very strong but they are not. That is the truth. அதாவது தான் ரொம்ப பலசாலின்னு காமிச்சுக்கிறாங்களே தவிர யாருக்கும் பலம் இல்லை. ஈஸியாக விட்டு கொடுத்துட்றாங்க. நம்ம விட்டு கொடுத்துருக்கோமா? எவ்வளோ தடைகளை நம்ம தாண்டி வந்திருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் திரும்ப அப்படி புரட்டி பாருங்க. எத்தனை தடைகளை தாண்டி வந்திருக்கோம். ஆண்டவர் அதில் நன்மையை செஞ்சிருக்காரா இல்லையா? இப்போ நீங்கள் சொல்லுங்க, இங்கே உட்காந்துருக்க எல்லாரும் எத்தனையோ தடவை நீங்கள் கேட்காததை நீங்கள் கேட்டதை ஆண்டவர் செய்யாமல் இருந்திருக்கார், ஆமாவா இல்லையா? அந்த வாசலை அடைச்சிருக்கார். அது கொஞ்ச நாள் கழிச்சு அது நன்மை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா? புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையாங்க? இங்கே உட்காந்துருக்க எல்லாருமே ஒரு விஷயம் நல்ல மனசார சொல்லணும். என்னன்னா, தேவன் அடைச்ச வாசல்கள் பல வருஷம் கழிச்சு நன்மைன்னு எனக்கு தெரிஞ்சது பாஸ்டர் அப்படின்னு சொல்றவங்க நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். பாத்தீங்களா? அன்னைக்கு புரியாது. அன்னைக்கு இருக்கிற வேகத்திலையும் கோபத்திலையும் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், தேவன் நம்மளை வெறுக்கிறாருன்னு. அங்கேயும் நம்பிக்கையோட ஓகே இதையும் தேவன் நன்மைக்கு தான் செய்கிறார் அப்படின்னு நினைச்சு எடுத்துக்கிட்டோன்னு வைங்க, வாழ்க்கை ரொம்ப பிரமாதமா இருக்குங்க. சரி பாஸ்டர், இந்த நம்பிக்கையா இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க நல்லது மட்டுமே நினைப்பீங்க, நல்லது மட்டும்தான் நடக்கும், பிபி கொலஸ்ட்ரால்லாம் ஏறாது, எல்லாம் நார்மலா இருக்கும், எப்பவும் சந்தோஷமா இருக்கும், சிரிச்சுட்டே இருப்போம். இன்னைக்கு அந்த சிரிப்பே பார்க்க முடியல, ஆமாவா இல்லையா? எங்க கொஞ்சம் சிரிங்க, ஸ்மைல் ஸ்மைல் ப்ளீஸ். அவ்வளோ பக்கத்தில் பார்த்து ஸ்மைல் பண்ணுங்க. எங்க சிரிப்புன்றது ஒரு மிக சிறந்த ஒரு கிஃப்ட்டுங்க, தேவன் நமக்கு கொடுத்தது. தெரியுமா உங்களுக்கு? அமெரிக்காவில் ஒருத்தருக்கு அதாவது என்ன ஹீலே ஆகாத சுகமே ஆகாத ஒரு வியாதி வந்திருக்கு. அந்த மனுஷன் என்ன செஞ்சிருக்காரு, போங்கடா நீங்களாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 காமெடி படம் சிடியை வாங்கிட்டு போய் ஒரு ஹோட்டலில் உட்காந்து 10 நாளும் காமெடி படம் பார்த்து சிரிச்சுட்டே இருந்திருக்கான் மனுஷன். விழுந்து சிரிச்சிருக்காப்ல, மனசை விட்டு சிரிச்சிருக்காப்ல. 10ஆவது நாள் போய் ரிப்போர்ட் எடுத்து அந்த வியாதி இருந்ததுக்கு அறிகுறியே இல்லாமல் போயிருச்சாங்க. ஹலோ, அப்போ நீங்கள் நானும் சிரிக்கலாமா இல்லையா? சிரிக்கணும்னா உள்ள என்ன இருக்கணும், பாசிட்டிவிட்டி இருக்கணும். பாசிட்டிவாக இருந்தால் தானே சிரிப்பு வரும். இங்கே எப்போ பார்த்தாலும் இமயம் ஏறின மாதிரி அந்த சவுண்டு மட்டும் கொடுக்காதீங்க, ரொம்ப இரிட்டேட் ஆகுது. த மோஸ்ட் ஹர்ட் சவுண்ட் இன் இந்தியன் ஹோம்ஸ். என்னத்த இதுவும் நன்மைக்கு, இதுவும் நன்மைக்கு. அப்படி எடுத்துக்கினா சிரிப்பு வருதா இல்லையா? சிரிச்சா எவ்வளோ அழகா இருக்கீங்க, பக்கத்தில் பாருங்க, சிரிச்சுட்டே பாருங்க எவ்வளோ அழகா இருக்கீங்க. அழகா இருக்கீங்களா இல்லையா? நீங்க சிரிச்சு நீங்களே பார்த்துருக்கீங்களா? அழகா இருக்கீங்க, சிரிச்சா அவ்வளோ அழகா இருக்கீங்க. மூஞ்சி அப்படியே மூணு வச்சுட்டு கட்டுப்பு ஏற்றுற மாதிரி சர்ச்சுக்கு வராதிங்க. நல்ல சிலையெல்லாம் விட்டு கரெக்டாக மோசமான சிலையாக கட்டிடும். இப்படி இருந்தால் ஆண்டவர் செஞ்சுருவாரா? துளி அளவு கூட நவர மாட்டார். ஏன்னா அவருடைய வாசல்ல என்னதோட வரணுமா? துதியோடும் புகழ்ச்சியோடும்
ஆனந்த சத்தத்தோடும். இப்படி மனதுருகும் தெய்வமே ஏசையானா மனதுருக மாட்டார். நமக்கெல்லாம் ஒரு எண்ணம், அப்படி சேலையை அப்படி இதாக கட்டிட்டு இப்படி உட்காந்து ஊன்னு 2 அழுதான் ஆண்டவர் இறங்கிடுவார்னு. பிரச்சனையிலையும் சிரிச்சுட்டே ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். தெய்வனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, இறங்கிடுவார். இவ்வளோ பிரச்சனையிலையும் நம்பிக்கையா இருக்கான், இவனுக்கு இறங்காம நான் யாருக்கு இறங்குவேன், டப்புன்னு இறங்கிடுவார். அதான் சீக்ரெட், அதான் சீக்ரெட். இன்னைக்கு சிரிச்ச முகத்தோட இருங்க. யாரை பார்த்தாலும் சிரிச்ச முகத்தோட விஷ் பண்ணுங்க. ரோட்ல யாராவது உங்களை இப்படி வெறிச்சு பார்க்குறாங்கன்னா சிரிங்க. நீங்க உடனே அவனை அல்கொய்தாவா, அவன் லக்ஷரி தொய்பாவான்னு இப்படியே பார்க்கக்கூடாது. எந்த தீவிரவாதத்தை சேர்ந்தவன் தெரியல அப்படி நம்ம ஆட்கள் ஒரு வேலை பார்ப்பாங்க. நீங்க பார்த்துருக்கீங்களா இல்லையா? அவன் அப்படி பார்த்தோன்னே ஸ்தோத்திரம், என்ன போலீஸ் கான்ஸ்டபிளா நீங்க அப்படி இப்படி வைக்கிறதுக்கு என்னன்னு கேட்குறேன். இவங்களுக்கு அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு டச்சு. ஸ்தோத்திரம். கோயில் முன்னாடிலாம் கோயில் முன்னாடிலாம் அப்படி நிற்கும் போது ஸ்தோத்திரம், நுனி காலில் போயிட்டு வந்துட்டா எல்லாம் ஓடிடுமா? நம்ம கிருபாவம் தான் அப்படி நுனி காலில் நிற்கிறாப்புல. மனசை சுத்தமா வச்சுக்கோங்க. அகத்தின் அழகு. அப்போ ஒரு முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். சோகத்தையே ஆழ்ந்து சோகத்திலே உருகி போய் கிடக்கு இந்த அம்மா அப்படின்னு. எப்போ ஊனே இருக்கக்கூடாது. நல்லா இல்லை எங்க இப்போ கொஞ்சம் சோகமாகுங்க பார்ப்போம். சிரிக்காதீங்க, சோகமா இருக்க சொன்னேன். ஏதாவது உங்களுக்கு நடந்த சம்பவத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்படின்னு நினைச்சு இப்படி சோகமா இருக்கும். அப்படியே பக்கத்தில் பாருங்க, நல்லாவா இருக்கு? சிரிப்பு வருதா இல்லையா? சிரிப்பு வருதா இல்லையா? நல்லா சிரிங்க. சிரிச்ச முகத்தை எல்லாத்தையும் பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. திடீர்னு ஒரு நாள் கால் வலி வருது என்னைக்கு இல்லாம. அப்போ அன்னைக்கு ஆண்டவர் நீங்க அங்க போனா ஏதோ ஒன்று நடக்க போது, யார்கிட்டயோ பேச்சு வாங்க போறீங்கன்னு தெரிஞ்ச என்ன பண்ணியிருக்காரு? ஏன்னா சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. ஆண்டவர் சொல்லுவார் போக வேண்டாம்ப்பா அப்படின்னு, மனசெல்லாம் அப்படி கடினப்படுத்துவார். நீங்கள் அப்போ தான் இல்லை நம்ம பிரதர் போல் அவர்கிட்ட போய் அப்படின்னு நீங்கள் அப்போ தான் உங்கள் சென்டிமெண்டெல்லாம் காட்டுவீங்க. சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு என்ன பண்ணிடுவார்? கால் வலியை போட்டு விட்ருவார். நடக்க முடியாமல் வீட்டில் இருந்துருவீங்களா? அதுவும் நன்மைக்கு தான். நீங்கள் போய் தலை குனிஞ்சு நின்றக்கூடாதுன்னு தேவன் செய்கிற செயல். எல்லாத்தையும் நன்மையாக எடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லாவற்றிலும் தேவனுடைய கரம் இருக்கின்றது. எல்லாவற்றையும் அனுமதிப்பதும் தேவன்தான், எல்லாவற்றையும் செய்வதும் தேவன்தான். அதனால எல்லாம் நன்மைக்கே, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது என்று அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. அந்த 10 வாதைகளை கொடுக்கல அப்படின்னா பார்வன் நகர்ந்திருப்பானா? சொல்லுங்க. பார்வன் அப்படி கடினமா இல்லைன்னா இந்த மக்கள் வெளியில வந்திருப்பாங்களா? பார்வன் நல்ல சொகுசா, எப்பா இந்தா உனக்கு சம்பளம் இந்தா சாப்பாடு இருந்தான்னு கொடுத்துருந்தா இவன் வெளியில வந்திருப்பானா? கடினமா இருக்கும் போதே வெளியில வந்து இவங்க என்ன சொல்லிட்டானுங்க? நாங்க அங்கேயே இறந்து போயிருப்போம் அப்படின்ட்டாங்க. அங்க கல்ற இல்லைனா இங்கே கூட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டானுங்க. புரியுதா உங்களுக்கு? அங்க கடினப்படுத்துறது அவர் தான், இங்க சமாதானத்தை தரதும் அவர் தான். இதுல நன்மையை எடுத்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. நீங்க நெகட்டிவா இருக்கலாங்க, இல்லைன்னு சொல்லலை. பெசிமிஸ்டிக்கா இருங்க, நெகட்டிவா இருங்க. என்ன ரொம்ப சோர்ந்து போய் அப்படியே எப்பவும் ஒரு மாதிரி அப்படியே டல்லாவே இருப்பீங்க. ஸ்ட்ரென்த் இருக்காது, எதை செய்யறதுக்கு ஒரு இது இருக்காது. டக்குன்னு ஒரு நாள் என்ன ஆயிரும்? நீங்க நெகட்டிவா இருக்க 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 அதுவே நடந்துரும், உயிர் பிரிந்து விடும். அப்புறம் யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. புரியுதா உங்களுக்கு? அதுக்கே அப்படி இருக்கணும். இப்போ நீங்க நெகட்டிவா இருந்தா ப்ராப்ளம் சால்வ் ஆயிருமா? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. நெகட்டிவா இருந்தா ப்ராப்ளம் சால்வ் ஆயிருமா? இப்போ ஒரு கடன் அடைக்கணுங்க, அந்த கடனை பத்தி யோசிச்சு புலம்பி அழுது அழுது அப்படி இருந்தா கடன் அடைக்கப்படுமா? சபையில ஆண்டவரே அடைச்சிருங்க அடைச்சிருங்கன்னு இப்படி, அது என்ன வெஸ்டர்ன் வால்ல இடிச்சுக்குவாங்க ரபிக்கல்லாம், அது மாதிரி இப்படியே இடிச்சுக்குவாங்கல்ல, அது மாதிரி இப்படியே இடிச்சுக்கிட்டே இருந்தா சரியாயிருமா? ஆயிருமான்னு நான் கேட்குறேன். பைபிள் அப்படியே தான் ஆயிருக்கா? யாருக்காவது ஒரு தீர்வு வேணும்னும் போது ஒரு மூலையில் உட்காந்து அழுது புலம்பிக்கிட்டே இருந்ததுனால நடந்திருக்கா? எந்திரிச்சு தைரியமா சிரிச்ச முகத்தோட அதுலேயும் நன்மையை பார்த்தவங்களுக்கு தான் எல்லாமே நடந்திருக்கு. அப்போ நீங்கள் அதை தானேங்க செய்யணும். சோகமாக இருந்து ஒரு முளத்தை கூட்ட முடியுமான்னு கேட்டுட்டாரு. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்?
சிரிங்க, இனிமேல் நல்லா சிரிங்க, சிரிச்ச முகத்தோட இருங்க, எல்லாத்தையும் பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுங்க. இன்னைக்கு கிடைக்கலையா நாளைக்கு, நாளைக்கு கிடைக்கலையா அடுத்த நாள். இந்த வண்டி வாங்கணும்னு நினச்சிங்களா, நின்று போயிடுச்சு, காசு இல்லை, பரவாயில்ல, ஆண்டவர் நல்ல வண்டியாக தருவார். 27 வயசில் கல்யாணம் பண்ண நினச்சிங்களா, நடக்கலைன்னா விடுங்க, 28 ஆண்டவர் சிறப்பாக கல்யாணம் பண்ணுவார், ட்வின்ஸாக கொடுப்பார், ரெட்டிப்பான ஆசீர்வாதம். அவசரப்பட்டு புலம்பக்கூடாது. எனக்கு முடி கொட்டி போயிடுச்சு, யார் என்ன நேசிப்பா, யார் என்ன இது பண்ண, அப்படியா இப்படியா, முடியே இருக்காதுங்க. அவங்களையும் நேசிக்க ஆண்டவர் ஒரு ஆளை வச்சுருப்பார், அவன் தைரியமாக போயிட்டே இருப்பான். இங்கே நம்ம புலம்ப பாருங்களேன், கை இப்படி சீவனா முடி வந்துடுதுங்க. அன்னைக்கு ஒரு இடத்துக்கு போய் வெளியில் நின்றுட்டுருக்கேன், ஹேனாவும் அம்மாவும் உள்ளே இருக்கும் போது திடீர்னு ஒருத்தர் வந்து, ஏங்க நீங்கள் தமிழாங்கன்னாரு. ஆமாங்க தமிழ் தான், என்னங்க அப்படின்னேன். இல்லைங்க இப்படி பண்ணாலே முடி வந்துடுது, என்னங்க செய்யணுன்னாரு. பையா அடுப்பேத்த, நானே வெயிலில் நின்றுக்கிட்டு இருக்கேன், என்னை சீண்டாத, வாரத்துக்கு 2 தடவை என்ன தேய்ப்போ அப்படின்னு அனுப்பிச்சி விடுங்க. முடி கழிஞ்சிருதுங்க, இதாகிருதுங்க, அதாகிருதுங்க, அப்படி ஆயிருதுங்க, இப்படி ஆயிருதுங்க, அதாகிருதுங்க. ஏங்க அப்படி புலம்பிகிட்டே இருக்கீங்க? புலம்பி கவலைப்படப்பட கழிஞ்சிட்டே தான் இருக்கும். சிரிச்சா நல்லா வளரும். அதுக்குன்னு பயமுத்துற மாதிரி நைட்லாம் சிரிக்காதீங்க. பாஸ்டர் சிரிக்க சொல்லியிருக்காரு, இன்னைக்கு நைட்டு 11 மணிக்கெலாம் அப்படிலாம் வேண்டாம். உள்ளத்துலேருந்து வரணும், இப்படி இது ஆர்டிஃபிஷியலாக வரக்கூடாது. உள்ளத்துலேருந்து சிரிக்கணும், நல்லா சிரித்து சந்தோஷமாக இருங்குங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்கள கொஞ்சம் அப்படி ஓட்டுங்க. அதெல்லாம் இருந்தால் தான் நல்லா இருக்கும். வா தாயி, சாப்பிட்டியா தாயி, போனியா தாயி, இப்படிலாம் இருந்தால் பட்டான்னு போயிடும். இரிட்டேட் பண்ணாதீங்க. அப்படியே நாங்கள் டீசெண்டாக ஸ்டாண்டர்டாக இருக்கோம். தட்ஸ் நாட் ஹவு லைஃப் ஒர்க்ஸ். யூ ஹேவ் டு டீஸ். அதுக்கு தான் சிப்ளிங்ஸ்னு ஒன்று இருக்காங்க. சிப்ளிங்ஸ் இல்லையா, அம்மா இருக்காங்க, அம்மா ஓட்டுங்க. நாங்கள்லாம் பயங்கரமாக கலாய்ப்போம், எல்லாரையும் கலாய்ப்போம், வீட்டுக்குள்ளே கலாய்ச்சிக்குவோம், ஆஸ்பத்திரியில் உட்காந்து கலாய்ச்சிக்குவோம். நல்லா அப்படி சிரிச்சு சந்தோஷமாக இருக்கணுங்க. எல்லாத்துலேயும் நன்மையை பாருங்கள். எங்கள் அம்மாவுக்கு அப்பப்போ கால் வலி வருங்க. அப்போ நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக, கொஞ்சமாக ஒரு மாதிரி இப்படியே தான் நடப்பாங்க. பின்னாடியே நாங்களும் அப்படியே போவோம். சிரிச்சுக்கோங்க, அப்படி சிரிச்சுக்கோங்க. உடனே அவங்க டக்குன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிடுவாங்க, இருடி உனக்கு வர பொண்டாட்டி அப்படி தாட்டி வருவா அப்படின்னு. சிரிச்சிக்கணும், பேசிக்கணும், சிரிச்சுக்கணும். எதுவும் இல்லாமல் வந்தியா தாயி, போனியா தாயி, ஜெபம் பண்ணுமா தாயி, அப்படியா தாயி, இப்படியா, இந்த தாயெலாம் வேலைக்கு ஆகாது. பேசுங்க, பாசமாக பேசுங்க. ஆனால் நல்ல அந்த ஒரு இது இருக்கணும். இன்னைக்கு வீட்டிலலாம் சிரிப்பு சத்தம் கேட்க மாட்டேங்குது. ஒவ்வொன்றும் ஒரு ஃபோனில் இப்படி உட்காந்துருக்கு. ஃபோனில் இப்போது சீரியல், டிவியில் சீரியல் போய் ஃபோனில் சீரியல் வந்துருச்சு. ஆட்கள் நடிக்கலை, கார்ட்டூன் சீரியல். ஆனால் எங்கள் அம்மா எனக்கு காமிச்சாங்க, ஒரு சிங்கம் போய் ஒரு ரைனோவை போட்டு தள்ளுறாரு. அது சீரியல் நல்லா இருக்குது. அதை பார்த்து இன்றைக்கி மனசை நீங்கள் ஆற்றிக்கிறீங்களே தவிர, நீங்கள் நல்லா சிரித்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எவ்வளவோ நல்ல விஷயம் இருக்கே. ஆமாவா இல்லையாங்க? ஆமாவா இல்லையா? நீங்கள் சிரிக்கிறதுக்குனே ஆண்டவர் சில சம்பவங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிப்பாரா இல்லையா? ஃபோன் பண்ணி எதையாவது ஒன்று உளறிட்டு வச்சுருக்கீங்களா? அதெல்லாம் ஆண்டவர் அனுமதிக்கிறது, நல்லதுக்கு எடுத்துக்கணும், சிரிச்சுக்கணும். நம்மளே நம்ம நினச்சி சிரிச்சுக்கணும். உளறி இருக்கீங்களா இல்லையா? நான் ஒரு தடவை ஃபோன் பண்ணி எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு, பாஸ்டரோட பையன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக எங்கள் அப்பாட்ட பேசிகிட்டே இருந்தேன். ஃபோனை எடுத்து நான் அப்பாவோட பையன் பேசுகிறேன் அப்படின்ட்டேன். அப்படியே கட் பண்ணி அவர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்படியே கட் பண்ணி வச்சுட்டு, அதெல்லாம் ஜாலியாக எடுத்துக்கணும், சிரிக்கணும், நிறைய சிரிக்கணும். வீட்டிலனா எனக்கு சிரிப்பு சத்தம் இல்லை, நல்ல சிரிங்க வீட்டில். பாஸ்டர் சிரிக்கிற அளவுக்கு ஒன்றும் நடக்கலை, அது நீங்கள் பார்க்குற முறையில் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அது நீங்கள் பார்க்குற முறையில் இருக்குது. நல்லா சிரிக்கணும். பக்கத்தில் சிரிச்ச முகத்தோட நல்லா சந்தோஷமாக இருங்க சிஸ்டர்ன்னு சொல்லுங்கள். சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் சபையில் முன்னாடி ஒரு மூப்பர் ஒருத்தர் இருப்பார். சோகமான முகமாக இருக்கும், ஆனால் அவர் சொல்கிற வாக்கியம் 100% இருக்கும். சோகம் அப்படி வருவார், முறைச்சிட்டு மகிழ்ச்சியாக இருங்க அப்படின்வார். சூப்பர்யா, ஆள் பார்க்க ஒரு மாதிரி இருந்தாலும் கரெக்டாக பேசுகிறாரியா. இனிமேட்டு நீங்கள் முடிஞ்சு பிரைஸ் லார்ட் அப்படின்னாதீங்க. அந்த பிரைஸ் லார்ட்லேயே சோகம் கலந்து பிரைஸ் லார்ட் வேண்டாம், மகிழ்ச்சியாக இருங்க அப்படின்னு கை கொடுங்க. அதனால தான் நம்ம சபையில் என்ன சொல்கிறோம்? ஷலோம், சமாதானம் உண்டாவதாக.
இனி உங்களுக்குள்ள ஒரு இது வச்சுக்கோங்க, ஒரு பெட்டு. ஷலோம் சொல்லமோ சிரிச்ச முகத்தோட சொல்லணும். சொல்லலைன்னா கையை கிள்ளி விட்டுருங்க. இல்லை பாஸ்டர் டக்குன்னு பாஸ்டர் அப்படின்னு என்னை கூப்பிடுங்க, நான் பார்த்துக்கிறேன். சிரிச்ச முகத்தோட விஷ் பண்ணுங்க. ரோட்டில் போகும்போது யாராவது பார்த்தா விஷ் பண்ணுங்க, சிரிங்க. அதெல்லாம் நல்ல விஷயம். அவங்க என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டோம். நம்ம மனசு நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்கணும். அதனால தான் பிலிப்பியர் 4:8 வசனம் அவ்வாறு போடப்பட்டிருக்கிறது. வசனம் நமக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு தடவை வாசிச்சிடும். வாசிங்க நினச்சிக்கா. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அல்லேலூயா. இப்போ இதுல ஒவ்வொரு விஷயமா வரும். ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்க நான்சிக்கா, வாசிங்க பாப்போம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ. உண்மை உள்ளவைகள் எவைகளோ. உண்மைக்கு ஆப்போசிட் என்னங்க? பொய். ரெண்டு விஷயம் இருக்கு. அப்போ உண்மையை நீங்க பாருங்க. எல்லா விஷயத்திலையும் பொய்யும் இருக்கு, உண்மையும் இருக்கு, வதந்தியும் இருக்கு, உண்மையும் இருக்கு. உண்மையை பாருங்க. அல்லேலூயா. அடுத்து, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ. ஒழுக்கம் இல்லாத இடத்துல என்ன இருக்கு? அசுத்தம் இருக்கு. அசுத்தத்துக்கு பதிலா ஒழுக்கம். ஓகே. நீதி உள்ளவைகள் எவைகளோ. அதர்மத்திற்கு பதிலா தர்மம், நீதி. கற்புள்ளவைகள் எவைகளோ. கற்புள்ளவைகள் எவைகளோ. அன்புள்ளவைகள் எவைகளோ. வெறுப்புக்கு பதிலா அன்பு, அன்புள்ளவைகள் எவைகளோ. நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ. நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ. புண்ணியம் எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள். தெளிவா எழுதியிருக்காரா இல்லையா? பவுல் எழுதியிருக்கார். மிக சிறப்பா மனிதனுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது என்று புரிந்து எழுதிய மனிதர் அவர் எழுதுகிறார். இந்த காரியங்களே என்ன சொல்றாரா? சிந்தித்துக் கொண்டிருங்கள். அதை தான் ரோமர்ல எழுதியிருக்கார். சகலத்திலையும் புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ, அதையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். தீமை நடந்தாலும் அதுலயும் நன்மையை பாருங்க. இயேசுநாதரை சிலுவையில் அடிக்கிறாங்க. அவர்கள் செய்கிறது எல்லாம் தீங்கு, அதர்மம். தான் ஒரு வார்த்தை தவறு பேசாத ஒருத்தரை சிலுவையில் அறையிறாங்க. தவறான வார்த்தை இழிவா பேசுறாங்க, மூஞ்சில துப்புறாங்க. இது எல்லாத்தையும் செஞ்ச பிறகும் அதுல தீமையும் இருக்கு, அதர்மமும் இருக்கு, மோசமும் இருக்கு, வெறுப்பும் இருக்கு. ஆனா தேவன் அங்க பார்த்தது அன்பு, தேவன் அங்க காமிச்சது கருணை. தேவன் அதையும் தாண்டி, தவறு செய்கிற அவங்களையும் தாண்டி அவங்களுக்குள்ள ஒரு நல்ல குணத்தை பார்த்ததுனால தான் சிலுவையில் தொங்கிட்டு என்ன சொல்றார்? இவர்களை மன்னியும், இவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று அறியாமல் செய்கிறார். அந்த இடத்துலயும் அவர் அந்த பெர்ஸ்பெக்டிவ் மாத்துறாரு பாருங்க. நன்மையை மட்டும் பார்க்குறாருங்க. இன்னைக்கு அதை நம்ம கற்றுக்கணும். இயேசுநாதர் போல இருக்கணும்னு எத்தனை பேருக்கு ஆசைங்க? எல்லாருக்கும் ஆசை. முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய நன்மையை மட்டும் பார்க்கணும். மகள் இறந்துட்டா, டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டார், இல்லை இதுக்கப்புறமும் ஒரு நன்மை இருக்குன்னு பார்க்கணும். ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே நடக்காது, அதுலேயும் தேவன் ஒரு நன்மையை வச்சிருப்பார். இந்த கான்ட்ராக்ட் இல்லைன்னா அடுத்த பெரிய கான்ட்ராக்ட் ஆண்டவர் தருவார். ஆமேன். இன்னைக்கு சுகம் இல்லைன்னா இன்னும் 4 நாளில் பூர்ண சுகத்தை தருவார். எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் நன்மைக்கு. இன்னைக்கு என் பைக் கொஞ்சம் ரிப்பேராக இருக்குங்க. லைட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. லாங் போக முடியல. ஆனால் எனக்கு போகணுன்னு ஆசை, கேரளா போகணுன்னு ஆசை. இப்போ நான் என் பைக் எடுத்துகிட்டு கேரளா போயிருந்தேன்னா என்னங்க ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? ஆக்சிடெண்ட் ஆயிருக்கும், நிலச்சரிவில் மாட்டியிருப்பேன், என்ன வேணாலும் நடந்திருக்கும். இதுவும் நன்மைக்கு. இல்லையா? அதை செய்கிறதும் தேவன் தான், பார்வோனை அனுமதிக்கிறதும் தேவன் தான், அதே சமயம் செங்கடலை திறக்கிறதும் தேவன் தான். எல்லாத்துலேயும் நன்மையை மட்டும் பாருங்க. அல்லேலூயா. ஆமேன். இன்னையிலேருந்து என்ன செய்யணும்? நன்மையை மட்டும் பார்க்கணும், நிறைய சிரிக்கணும். பக்கத்தில் சிரித்த முகத்தோட மகிழ்ச்சியாக இருங்க சிஸ்டர். சொல்லுங்கள், மகிழ்ச்சியாக இருங்க. அழகாக இருக்கீங்க சிரிக்கும் போது. சிரிங்க, நிறைய சிரிங்க, நிறைய சிரிங்க. சோகமாக இருக்காதீங்க. அது பேர் தான் ஆப்டிமிஸ்டிக். பி ஆப்டிமிஸ்டிக். நம்பிக்கையுடன் இருக்கணும். ஆமேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நம்பிக்கையுடன் இருங்க சிஸ்டர். நல்ல தூத்துக்குடிக்காரங்க மாதிரி சொல்லுங்கள், நம்பிக்கையோடு இருங்க சிஸ்டர். எல்லாம் நன்மையாக நடக்கும். நம்பிக்கையாக இருக்கணும். இந்த அவ சொல்லுதா இவ சொல்லுதான்னு எதையும் போட்டு குழப்பி விடாது. சரியா நான் சொல்றது? நம்பிக்கையாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சிரிக்கணும். ஆமேன். நல்லா சிரிக்கணும், மனசார சிரிக்கணும். அல்லேலூயா.
ஆமென். தலைகளை தாழ்த்து நான் ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இனி இந்த வாழ்க்கையில் வரப்போகிற நாட்களில் எல்லாவற்றையும் சகலத்திலும் நன்மையை நாங்கள் காண நீர் உதவி செய்யும். அந்த ஞானத்தை இந்த மக்களுக்கு நீ தந்தருளும், பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. நம்பிக்கையுடன் இருக்கணும். காட் bless you. ஷலோம், ஷலோம்.